சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய நேரம். என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? எஸ், கடகராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் அப்படித்தான் இருக்க போகுது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பாக்கியத்தை தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும், யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 8, 12ல மறைஞ்சிருக்காங்க. இது ஒரு நாள் தானே. அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படியே 2ஆம் தேதி பாய் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, புதனை விட்டு போயிட்டு சனியோட கிரக யுத்தம் நடத்த ரெடியா இருப்பாரு. இந்த இந்த கிரக யுத்தத்துல யார் ஜெயிக்க போறா அப்படின்னு பார்த்தா சூரியன் தான் ஜெயிக்க போறாரு. அதுல எதுவும் பிரச்சனை இல்ல. சாமி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதனால அதுலலாம் பிரச்சனை இல்ல. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாத காலம் ஒரு 2 விதமா பிரித்துக் கொள்ளலாம். முதல் 15 நாட்கள் ஒரு மாரியும், அடுத்த 15 நாட்கள் ஒரு மாரியும் இயங்க போகிறது. கிளியர்? ஸோ முதல் 15 நாட்கள்ல எதெல்லாம் நோன்னு சொல்றேன், அத மண்டையில நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 15 நாட்கள் நீங்க நோவே சொல்ல வேணாம். அது ஆட்டோமேட்டிக்கா ஜெட் வேகத்துல பறக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? அப்படி ஒரு தோரணை, அப்படி ஒரு பேச்சுல ஒரு 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 அமைப்பு, ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கிறது, ஒரு தலைமைத்துவமா இருக்கிறது, ஒரு அதிகாரமா இருக்கிறது, ஒரு கௌரவமா இருக்கிறது, எல்லாம் 15ஆம் தேதிக்கு மேல வந்துரும். பட் ஸ்டில் 15ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய பிளானட்டோட பொசிஷன் எடுத்து பார்த்தோம்னா, ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதம். நீங்க மட்டும் இல்லங்க, எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ இந்த செவ்வாய் சனியோட காம்பினேஷன் பிளஸ் சூரியனுடைய இணைவு அப்படின்றது பெருசா நல்லத சொல்ற மாரி இல்ல. ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. அதுவும் இந்த மாரி இடத்துல.